இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PHP நம்பர்ஸை பார்க்கலாம். நம்பர்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜரு, ஃப்ளோட்டு, அதுக்கப்புறமா நம்பர் ஸ்ட்ரிங்ஸு. நம்பர் ஸ்ட்ரிங்ஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நேம் சொல்கிற மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம நம்பர் கொடுத்து வச்சுருப்போம், எழுதி வச்சுருப்போம். ஜஸ்ட் நம்பர் மட்டும் இருக்கும், அதுதான் நம்பர் ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பருக்காக இன்னொரு 2 யூனிக் டேட்டா டைப்பும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்ஃபினிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா NaN, அதாவது நாட் அ நம்பர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். இந்த நாட் அ நம்பர் டேட்டா டைப் வந்து எதுக்காக யூஸ் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறது இம்பாசிபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி விஷயத்தை நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ நம்பர் விச் இஸ் NaN. நம்ம இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனையும் எக்ஸாம்பிளோடையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஹோல் நம்பர்னு கேமல் கேஸ்லேயே நம்ம போடுவோம். ஹோல் நம்பர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிஜரு, ஜஸ்ட்டு ஒரு முழு நம்பராக நமக்கு இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் வேரியபிள். நம்ம PHP பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணும்போதே அது வந்து வேரியபிளாக அது க்ரியேட் ஆகிரும். அப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பர் நம்ம கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டிஜர் வேரியபிளாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெசிமலுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். டெசிமல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முழு நம்பருக்கு அப்புறமா ஒரு புள்ளி போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் ஆட் ஆகும் பார்த்தீங்களா, அதுகளோட டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். அதனால் அதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ சும்மா கொடுத்து வச்சுக்கலாம். 2.11 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஃப்ளோட் வேரியபிளாக மாறிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஸ்ட்ரிங்ஸ், இது எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் ஸ்ட்ரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நேமே நான் அப்படி கொடுத்துக்கிறேன். நம்பர் ஸ்ட்ரிங்கு ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்குள்ளே நம்ம நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். இதுக்குள்ளே நான் 100ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் நம்பர். ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ரிங் தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது நம்பர் வேல்யூ மட்டும்தான். அப்படின்னா இது வந்து நம்பர் ஸ்ட்ரிங். இப்போ இதோட டேட்டா டைப்ஸை வந்து நான் கமெண்ட்டில் வந்து எழுதி வைக்கிறேன். இது நம்ம ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் எழுதுகிறேன். இப்போ PHP பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் இருக்குன்னா அது வந்து எந்த டேட்டா டைப்புங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா var dump. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம ஒரு வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேரியபிள் நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து 5, அது இதில் அப்படி ஷோ ஆகியிருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டா டைப்புங்கிறது நமக்கு சைடில் ஷோ ஆகுது. ஸோ இது இன்ட்டுனாலே இன்டிஜர்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் எந்த டேட்டா டைப்புங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம மீதி 2 வேரியபிளையும் நம்ம செக் பண்ணிடலாம். var dump, இந்த தடவை நம்ம வந்து செகண்ட் வேரியபிளை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, பிகாஸ் இது வந்து டெசிமல் நம்பராக இருக்கனால இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் டேட்டா டைப்பாக மாறிடுச்சு. ஸோ இதோட டேட்டா டைப்பை நம்ம இப்போ செக் பண்ணிட்டோம், இது வந்து ஃப்ளோட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறதையும் செக் பண்ணிடலாம். நம்பர் ஸ்ட்ரிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்னு அவுட்புட் வந்துருக்குது. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, இதில் 3, அதனால் இதில் நமக்கு 3ன்னு ஷோ ஆகுது. அப்புறமா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கோட்ஸில் நமக்கு தனியாக அவுட்புட்டாக கொடுத்துருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஸ்ட்ரிங்கு. ஸோ எத்தனை டிஜிட் வந்து நமக்கு இதில் இருக்குது, எத்தனை லெங்த் நமக்கு இதில் இருக்குங்கிறத நமக்கு இதில் அவுட்புட்டாகவே கொடுக்குது. இப்போ இதில் வந்து நம்ம 1000 அப்படின்னு கொடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 4ன்னு வரும். எத்தனை டிஜிட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட். எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து இப்படி சைட் பை சைடாக வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால இதை நம்ம நெக்ஸ்ட் லைனையும் நம்ம கொண்டு வரதுக்காக ஒரு லைன் பிரேக் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்குமே இடையில. பர்ஃபெக்ட். இந்த ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா நான் லைன் பிரேக் HTML எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நமக்கு இதோட அடுத்த லைனுக்கு வருது. இது மாதிரி நம்பர் வேரியபிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நமக்கு 3 டேட்டா டைப் இருக்குது. அதனால் இப்போது இந்த 3 டேட்டா டைப்பில் இது இன்டிஜர் தானா அப்படின்னு நமக்கு செக் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னங்கிறது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா PHPலே பில்டினாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா var dump,
இது வந்து அது என்ன டேட்டா டைப்பு அப்படிங்கிறத காட்டுறது. இதுக்கு உள்ளேயே வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை நான் பாஸ் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அண்டர்ஸ்கோர் இன்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து இன்டிஜரான்னு செக் பண்ணுறதுக்காக. சப்போஸ் இது டெசிமல் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை நம்பர் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, இது இன்டிஜர் இல்லை அப்படிங்கிறத ஒரு பூலியன் வேல்யூ மூலமாக நமக்கு ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும். சப்போஸ் இது வந்து இன்டிஜராக இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரூங்கிற ஒரு வேல்யூ நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஒரு லைன் பிரேக் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பூலியன் வேல்யூ வந்து அவுட்புட்டாக வந்திருக்குது. இந்த வார்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேரியபிளோட டேட்டா டைப்பையும் நமக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த இன்ட் ஃபங்க்ஷன் மூலமாக இது வந்து இன்டிஜரா அப்படிங்கிறத நம்ம இதுக்கு கேட்டிருக்கோம். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பூலியன் அவுட்புட்டாக தான் வரும். ஸோ இதோட அவுட்புட் பூலியனாக வந்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பூலியன் இருக்கிறதால நமக்கு பூலியன் அண்ட் இது என்ன வேல்யூங்கிறத நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு ட்ரூ அப்படின்னு. இப்போ நம்ம ஹோல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜரு, அதனால் இது ட்ரூ அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இன்னொரு லைன் பிரேக் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட் ஃபங்க்ஷனை தனியாக யூஸ் பண்ணலாமான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு பூலியன் அவுட்புட்டை மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். அதாவது இந்த வேரியபிள் வந்து இன்டிஜரா இல்லையாங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு பூலியன் வேல்யூ மட்டும் தான் இது நமக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் டேரெக்டாக கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டும் வராது. பிகாஸ் இதில் தான் அந்த வேல்யூ வந்து இருக்குது. பட் இந்த அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கோ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம். ஈக்கோ வச்சு நம்ம பூலியன் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு. ட்ரூன்னு வேல்யூ இருந்துச்சுன்னா 1ன்னு வரும், ஃபால்ஸ்னா எதுவுமே வராது. ஸோ டெசிமல் நம்பருங்கிற இந்த வேரியபிள் நான் கொடுத்தேனாலும் அதில் எதுவும் வராமல் போயிடும். ஹோல் நம்பர்னா எஸ் ட்ரூ. ஆனால் நம்ம இந்த வாட் டம்ப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா டைப்பே நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் அதோட வேல்யூவும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஈவன் இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுனாலும் கூட நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அதோட பூலியன் வேல்யூ நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம வந்து வாட் டம்புக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி இதோட வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணுறோம். இப்போ நம்ம இது இன்டிஜரான்னு செக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது வந்து ஃப்ளோட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து வார் டம்ப் மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இஸ் அண்டர்ஸ்கோர் ஃப்ளோட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எந்த வேரியபிள் வந்து ஃப்ளோட்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேரியபிளை உள்ளே பாஸ் பண்ணணும். டெசிமல் நம்பரை நான் இப்போ செக் பண்ண போகிறேன் அண்ட் செமிகாலன் போட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இதில் நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. பிகாஸ் டெசிமல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு தான். சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் நம்பரை வச்சு நம்ம செக் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். பிகாஸ் இன்டிஜர் வந்து ஃப்ளோட்டு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இதில் வருது ரிசல்ட்டாக. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்டு இந்த ஃப்ளோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோடில் பக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏதாவது இஃபெல்ஸ் ஆப்ரேஷன் ஏதாவது கண்டிஷனல் ஆப்ரேஷன்ஸ் போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் மோஸ்ட்லி. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வேரியபிள் வந்து இன்ஃபினிட் நம்பரா இல்லைன்னா ஜஸ்ட் ஃபினிட் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு சும்மா ஒரு ஸ்டாட்டிக் நம்பர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10,000 அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ஸ்டாட்டிக் நம்பர் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் நம்பரு அண்ட் இது வந்து ஒரு முடிவோடி இருக்குது. ஸோ இது ஒரு முடியக்கூடிய நம்பர், அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர். அதுக்கப்புறமா ஒரு இன்ஃபினிட் நம்பருக்குன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம் சும்மா. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு. பிகாஸ் ஃப்ளோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு வேரியபிள் வந்து இன்ஃபினிட் அப்படிங்கிறத இந்த PHP கண்டுபிடிக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நம்பரு ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு எக்ஸீட் பண்ணி ஒரு வேல்யூ போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஃபினிட் அப்படிங்கிறத இதை டிசைட் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து இன்ஃபினிட்டா இல்லை ஃபினிட்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் முடியுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்.
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ வார் டம்பை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதுக்குள்ளே நம்ம அந்த ஃபங்க்ஷனை எழுதலாம். இஸ் ஃபினிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் நம்பர் வேரியபிளை உள்ள பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு ப்ரீவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூலியன் ட்ரூ அப்படின்னு வருது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் பிரேக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஸ்டாட்டிக் நம்பருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் நம்பரு அண்ட் எஸ் இந்த நம்பர் வந்து இந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அதனால நமக்கு எஸ்ன்னு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வருது. சப்போஸ் இது வந்து இன்ஃபினிட் நம்பராக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். பிகாஸ் இது முடிவே இல்லாத நம்பர் அப்படி போயிட்டே இருக்குது. அதனால் நமக்கு இது வந்து ஃபால்ஸுங்கிற ஒரு பூலியன் வேல்யூக்கு நமக்கு கொடுக்குது. இதுக்கு வைஸ் வர்ஸாவாக ஒர்க் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ் இன்ஃபினிட் ஃபங்க்ஷனு. அதுக்கு நம்ம வார் டம்புங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இஸ் இன்ஃபினிட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எந்த நம்பர் வந்து இன்ஃபினிட் நம்பர் அப்படின்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட வேரியபிள் உள்ள பாஸ் பண்ணணும். அதுக்கு நான் இன்ஃபினிட் நம்பர் வேரியபிளையே நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். அண்ட் செமிகாலன் பட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எஸ் இது வந்து இன்ஃபினிட் வேல்யூ உள்ள ஒரு வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்குது. சப்போஸ் ஸ்டாட்டிக் வேல்யூ அப்படிங்கிற இந்த முடியக்கூடிய நம்பர் உள்ள ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வருது. எந்த நம்பர் வந்து அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும் எண்ட்லெஸ்ஸாக அதுகளுக்கு நமக்கு ட்ரூ அப்படிங்கிற ஒரு அவுட்புட் கொடுக்கும். இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வார் டம்ப் ஃபங்க்ஷன் கூட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இஸ் இன்ஃபினிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்கள் சும்மா எதுனாலும் கொடுத்துக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோட அவுட்புட்டை வந்து நீங்கள் இந்த வேரியபிள்குள்ளே நீங்கள் டேரெக்டாக ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி அப்படி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுகளை நம்ம இஃப்எல்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி நம்ம இஃப்எல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம ரியல் லைஃப் கோடிங்லாம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி வேயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோடை ரீட் பண்ணதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் இதோட அவுட்புட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து நம்பரா இல்லைன்னா நம்பர் ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய டிஸ்பிளேக்கு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுங்கிறதுக்காக தான். பட் இதோட வேல்யூ வந்து ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. பிகாஸ் கீழே நம்ம கொண்டு வந்தாலும் அதுக்கு நியூ வேல்யூ அசைன் பண்ணுறது அது நினச்சிக்கோம் இந்த கோடு. இப்போ ஒரு யூசர் வந்து நமக்கு ஒரு இன்புட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க இன்டிஜர்லேயும் ஒரு இன்புட் கொடுக்குறாங்க அண்ட் ஒரு டெசிமல் நம்பர்லேயும் அவங்க கொடுக்குறாங்க, அதுவும் ஓகே. அண்டு ஒரு நம்பர் ஸ்ட்ரிங்லேயும் கொடுக்குறாங்க, அது கூட ஓகே. அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு டெக்ஸ்டெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அது கூட ஒரு நம்பரையும் சேர்த்து அடித்து விட்றாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு இன்புட் நமக்கு வந்துச்சுன்னா அதை வச்சு நம்மளால் ஒரு மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ரைட்? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்பர் டேட்டா டைப் தானா இல்லைனா வேறு ஏதாவதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இதை ப்ரிவியூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வார் டம்ப் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இஸ் அண்டர்ஸ்கோர் நியூமரிக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்பரா இல்லையா அப்படி செக் பண்ணணுமோ அதோட வேரியபிள் உள்ள நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஹோல் நம்பருங்கிற இந்த வேரியபிள் நான் பாஸ் பண்ணிவிட்டு செமிகாலன் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ் இது நம்பரு, அதனால் நமக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்திருக்கு. சப்போஸ் இது வந்து டெசிமலாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கும்போது எஸ் இது டெசிமலாக இருந்தாலும் இது ஒரு நம்பர் தான், இந்த டேட்டா டைப்பும் அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட PHP சொல்லுது. அதுக்கப்புறமா நம்பர் ஸ்ட்ரிங் இந்த ஃபங்க்ஷன் நம்ம உள்ள பாஸ் பண்ணுறோம். இப்போவும் இது வந்து நம்பர் தான் ஓகே அப்படிங்கிறத நம்ம PHP சொல்லுது. இதுவும் ஓகே, வேலிட், ஓகே. பட் இப்போ நம்ம இன்வாலிடாக சம்மந்தமே இல்லாத ஒரு வேரியபிள் இருக்குல்ல, இதை நம்ம உள்ள தூக்கி போடுவோம். ஓ இப்போ வந்து சொல்லுது நோ இது சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன்று, இதை நான் மேத்தமெட்டிக் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன் இதன் அப்படி சொல்லி நமக்கு இதை ரிஜெக்ட் பண்ணிடுது. அதனால் நமக்கு வந்து ஃபால்ஸுங்கிற ஒரு அவுட்புட் வருது.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேரியபிள் வந்து நம்பராக இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில PHP ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாட் அ நம்பருங்கிற ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப்புன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான்கிற ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும் பார்த்தீங்களா, அது நான் ஸ்பெஷல் டைப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ACOS அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளோட் நம்பரை தான் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃப்ளோட்டை நம்ம கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஹோல் நம்பர் கொடுக்குறோம். இப்போ இதை நம்ம வார் டம்ப் மூலமாக ப்ரீவியூ பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஸ்பெஷல் டைப் வேரியபிள் உள்ள நான் போட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரீவியூ பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு அண்ட் இது வந்து நமக்கு நாட் அ நம்பர் அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வாலிடான ஒரு இன்புட்டை நான் கொடுத்துருக்கேன் 8ன்னு. அதனால் இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்துருக்கு. ஃப்ளோட் அவுட்புட்டாக நமக்கு வந்துருக்குது. இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதே நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரதுக்காக ஈகோ யூஸ் பண்ணிப்போம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் இதில் இருக்குது. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு வேரியபிள் இருக்குது, ஆனால் இது வந்து நாட் அ நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வார் டம்பை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா is_non அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நான் ஸ்பெஷல் டைப்புன்னு இருக்குது பார்த்திங்களா, அதோட வேரியபிளை நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம செமிகாலன் போட்டு ரிவ்யூ பண்ணலாம். இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நானாக இருக்குது. அதனால் இது நானா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது எஸ் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் நமக்கு வருது, ட்ரூ அப்படின்னு. நெக்ஸ்ட் லைன். ஓகே, சப்போஸ் அது சம்மந்தமே இல்லாத இந்த இன்வாலிட் நம்பருங்கிற இந்த வேரியபிள் நான் போட்டேன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எரர் ஆயிரும். பிகாஸ் இது வந்து நானா இல்லையாங்கிறத மட்டும் தான் செக் பண்ணோம். சம்மந்தமே இல்லாத ஒரு வேரியபிளை தூக்கி உள்ளே போட்டோன்னா அது இந்த மாதிரி எரர் அடிச்சிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயத்தை நான் காட்ட போகிறேன். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஃப்ளோட் இன்டு இன்டிஜர். அதாவது ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப்பில் உள்ள ஒரு நம்பர் வேரியபிள் இருக்குது, அதை வந்து நம்ம டேரெக்டாக ஒரு இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலோ, அப்புறமா ஸ்ட்ரிங் நம்பராக இருக்கக்கூடிய வேரியபிளையும் ஒரு இன்டிஜராக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃப்ளோட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 6.25 அப்படின்னு ஒரு வேல்யூ சும்மா அசைன் பண்ணியிருப்போம். இப்போது என்ன ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் நம்ம ஜஸ்ட் சூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி நேம்லாம், இன்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சும்மா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு இன்ட் கன்வெர்ட் எதனாலும் ஓகே தான். அப்புறமா ஈக்குவல்ஸ் போட்டுட்டு ஒரு பேரந்தசிஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து இன்ட்டுங்கிற டேட்டா டைப்பை நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை கூடவே ஒட்டி நம்ம அந்த ஃப்ளோட் வேல்யூவை இதில் நம்ம கொடுத்துட்டு நம்ம செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேட்டா டைப் செட் பண்ணியிருக்கோம் இந்த பேரந்தசிஸில். இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை, அதாவது இந்த ஃப்ளோட் வேல்யூவை இன்டிஜராக மாற்றி இந்த இன்டிஜர் கன்வெர்ட்டுங்கிற இந்த நம்ம க்ரியேட் பண்ண இந்த வேரியபிளுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன அந்த வேரியபிளை நம்ம ப்ரிவியூ பண்ணுறதுக்கு ஈகோ யூஸ் பண்ணுவோம். இதில் இன்ட் கன்வெர்ட்டு அப்படிங்கிற இந்த வேரியபிளை கொடுத்து இப்போ ப்ரிவியூ பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 6 அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இதையே நம்ம லைன் பிரேக் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வரோம். ஆல்தோ இதுக்கப்புறமா நிறைய வேல்யூஸ் இந்த மாதிரி இருந்தாலும் பெருசாக இது நமக்கு இன்டிஜராக இது கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஹோல் நம்பராக எடுத்துக்கும். இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்க எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுரும். இதோட ஹோல் நம்பர் மட்டும் இப்போ 6ன்னு இருக்குல்ல, அந்த வேல்யூவை இதில் நமக்கு அசைன் பண்ணோம். அந்த அசைன் பண்ண வேல்யூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பாக மாறிடுது. அதனால் இதோட அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்டிஜராக மாறிடுது. இப்போ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த தடவை
இதை நான் ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் நம்பர்னு கொடுக்குறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த தடவை 100 600 ஓகே, அது கூட கொஞ்சம் டெசிமலாகவும் இருந்திருக்கு ஒரு நம்பரு. இப்போ இது ஒரு வேலிடான ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இதுலேயும் ஒரு லைன் பிரேக் போட்டுக்கலாம், ப்ரீவியஸ் வேல்யூ கூட சேர்த்து வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்ட்ரிங் நம்பருங்கிற இந்த வேரியபிள் எடுத்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் டெசிமல் வேல்யூ தான் இதில் இருக்குது. ஆனால் இது வந்து இன்டாட்டு இதை நமக்கு கன்வெர்ட் பண்ணி, அதாவது இன்டா கன்வெர்ட் பண்ணும்போது இது ஹோல் நம்பராக மாறிடும். ஸோ இது 600ங்கிற இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அதில் கன்வெர்ட் ஆன வேல்யூவை வந்து நம்மளோட இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்குது. அண்ட் நீங்கள் இந்த இடத்துல எந்த வேரியபிள் நேம்னாலும் கொடுத்துக்கலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து இந்த டேட்டா டைப்பை ஒரு பெரந்திசிஸ்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டு அது பக்கத்தில் நீங்கள் அதோட வேரியபிளை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகி அதை நம்ம எங்கேனாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா டைப் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு டேட்டா டைப்பாக நமக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம எழுதியிருக்கக்கூடிய இந்த டேட்டா டைப்பை நீங்கள் எந்த டேட்டா டைப்னாலும் நீங்கள் கொடுக்கலாம், லைக் ஃப்ளோட்டு ஓர் ஸ்ட்ரிங்கு. இங்கே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்களா இன்ட்டுன்னு, இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராக இருந்தாலும் நமக்கு அது ஒரு ஸ்ட்ரிங்காக நமக்கு அவுட்புட்டாக எடுத்து கொடுக்கும். ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா அதை நமக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த ஒரு டேட்டா டைப் நீங்கள் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதோட டேட்டா டைப்பை நீங்கள் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவை, அதோட வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை நமக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு நியூ வேரியபிளில் அசைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.